பூக்கள்லேயே ரொம்ப அழகான இந்த ரோஜா பூவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. க்யூட்டான இந்த ரோஜா பூவை குரோஷேயில் எப்படி போடணுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸுக்கான க்ரீன் கலரில் 11 செயின் போட்டுக்க போகிறோம். 11 செயின் போட்டுட்டு செகண்ட் லைன்லேயும் 11 செயின் போட்டு இதை நம்ம ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெட்டல்ஸ்க்கு நம்ம விருப்பமான கலர், அதாவது ரெட்டு, பிங்க், ஆரஞ்சு, எல்லோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயினுக்கு, அதாவது ஒரு செயினுக்கு 3 டபுள் குரோஷேன்னு போட போகிறோம். அப்படி போட்டால் தான் இந்த பெட்டல்ஸ் நல்ல நெருக்கமாக இருக்கும். டபுள் குரோஷேயில் 2 லைன் போட்டுக்கலாம். 2 லைன் போட்டு முடித்தோன்னா ஃப்ளவருக்கான பெட்டல்ஸும் ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு லீஃப் ரெடி பண்ணிக்க போகிறோம். லீஃபுக்கு 7 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைனில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே 3 தடவை போட்டுட்டு அகைன் ஒரு டபுள் குரோஷே, 2வது தடவை இன்னொரு டபுள் குரோஷே போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோன்னா லீஃபோட ஒரு சைடு ரெடி ஆகிடும். அதே மாதிரி 2 பக்கமும் போட்டு முடிச்சிட்டோன்னா ஒரு லீஃப் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை நம்ம க்ளூ தடவி ஒட்டிக்கலாம். முதல்ல இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸை அப்படியே நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை நல்லா ஒட்டிட போகிறோம். இது ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். அது நல்லா காஞ்சி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லீஃபையும் இதில் ஒட்டிட போகிறோம். இது எல்லாத்தையும் ஒட்டிட்டோன்னா இந்த ஃப்ளார் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பொக்கே மாதிரி பண்ணலாம், இல்லை ஃப்ளார் பேஸ்கெட் மாதிரி இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்டெம்முக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது டூத்பிக் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது சென்டரில் இதை வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டோன்னா இப்போ குட்டியாக ஒரு ஸ்டெம்மும் ரெடி ஆகிடும். இப்போது லீஃப் அட்டாச் பண்ணியாச்சு, ஸ்டெம்மையும் அட்டாச் பண்ணிட்டோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஃப்ளார் ரொம்ப ஈஸியாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மை சுற்றி க்ரீன் கலரில் திருப்பி நூலை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு க்ளூ தடவி ஒட்டிட்டோன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ரோஸ் ஃப்ளார் ரெடி ஆகிடும். இது போல் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய கிராஃப்ட் பொருட்களை பார்க்கணுன்னா நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.